ஒரு வழியா கிளாஸ் ஆரம்பிச்சுட்டேன். இப்ப சந்தோஷமா? என்ன ஆயிடுச்சு இப்போ? டான்ஸ் கத்துக்கிறதுக்கு ஒரு எறும்பு கூட வரல. அதான் இந்த சோகமா? அவங்க சோகத்தை போக்க வைக்க நம்மளால ஒரு விஷயம் பண்ண முடியும். எப்படி? நாங்க 2 பேரும் இப்ப அம்மாவோட ஸ்கூல்ல சேர வந்திருக்கிறோம். அத்தை, எங்களுக்கு ஆட வருதா இல்லையான்னு செக் பண்ணி வேணா பாருங்க. நிறுத்துங்க, இதுக்கு பேர் தான் ஆடுறது. நீங்க வேணா சொல்லி கொடுங்க, நாங்க ஆடுறோம். அவங்க சொல்றதும் சரிதான். ஐயோ, ஏதாவது நம்ம சிறகடிக்க ஆசையில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜயா வந்து டான்ஸ் கிளாஸு ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்காக வேண்டி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்போ சொல்லும் போல் டான்ஸு ஆடுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது போஸ் கொடுக்கணும் அப்படி சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. உடனேவும் விஜயா வந்து ரூம்குள்ளே போய் மேக்கப் போடுறதுக்காக வேண்டி போயிட்டாங்க. விஜயா போனதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியும் ஃபஸ்ட்டு முத்து வர்றாரு. வந்தவுடனே என்னாச்சு மீனா, ஏன் என்ன எதுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்காரு. உடனே அண்ணாமலைகிட்ட போயிட்டு, அப்பா என்னாச்சுப்பா, ஏன் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இல்லைடா உங்கள் அம்மா தான் வர சொல்லியிருக்கிறா, இரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா ரவி வர்றாரு. ரவி வந்தவுடனே சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாரு. ஏன் யாருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர, எதுக்குடா இதை இவ்வளோ எடுத்துகிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி, இல்லைப்பா அம்மா தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு நான் என்னைய எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, சமையல் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாப்புல. சொன்ன உடனேவா நம்ம ஸ்ருதி வந்து வர்றாங்க. வந்தவுடனே, என்ன ரோகிணி என்ன ஆயிடுச்சு, ஏன் எல்லாம் இந்த டேபிள்லாம் ஏன் அங்கிட்ட எடுத்து போட்டிருக்கீங்க அப்படிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஸ்ருதி, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவும் நம்ம விஜயா வந்து ரூமில் இருந்து சலங்கை சத்தம் கேட்குது. நீ என்னப்பா ஆச்சு, என்னாச்சு ரூமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாப்புல. கேட்காமல, இருடா உங்கள் அம்மா கொஞ்சம் வெள்ளையடிச்சிட்டு வருவா அப்படின்னு சொல்லி, என்னது அந்த ரூமுக்கு தான் ஏற்கனவே நம்ம ஒயிட் வாஷ் பண்ணிட்டோமே, இப்போ எதுக்கு மறுபடியும் அப்படிங்க. டேய் நான் மேக்கப்பை தான்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வராங்க. வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, ஏன் என்ன எல்லாம் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படி சொல்லி எல்லாம் கேட்கும். நான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அதாவது விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி சொல்கிறாங்க, அப்போ ஒரு ஒத்திகை கணக்கட்டா போட்டுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஜயா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கழுத்து சுளுக்கின உடனேவும் சரி இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு அதை விட்டுட்டுறாங்க. அப்புறம் மறுநாள் போய் டான்ஸ் கிளாஸு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனேவும்